வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாலினி ஜெயகிருஷ்ணராஜு, ரியல் வாகை மரச்செக்கு யூனிட்லேருந்து. இந்த வீடியோ எங்களோட ஹெர்பல் ஹேர் ஆயிலை பற்றினது. எங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் நீங்கள் பார்க்குற இப்போ பிரிங்கராஜ்ன்ற ஹெர்ப்ஸ் தான் 50% யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய இளநரை, சின்ன வயசுலேயே இளநரை வருது இல்லைங்களா, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது அதிகமாக பரவாகுது. இப்போ தான் உங்களுக்கு இளநரை ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஒரு 10% இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இளநரை பரவறதை தடுக்கும். அது இந்த ஹேர் ஆயிலோடைய முக்கியமான பண்பே அதுதான். நாங்கள் இதை எப்படி ரெடி பண்ணுறோன்னா, இந்த கரிசலாங்கண்ணி 50% யூஸ் பண்ணுறோம். அதுவும் 3 வகையாக யூஸ் பண்ணுறோம். இதை அரைச்சி விழுதா எண்ணெயில் காசுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இதனுடைய லீவ்ஸை அதில் டைரெக்டாக போடுறோம். அது மட்டும் கிடையாது, இது ஒரு 21 ஹெர்ப்ஸ் இது கூட சேர்த்து நாங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணோம். என்னென்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ரோஸ்மெரி, சின்ன வெங்காயம், மருதாணி, கொய்யா இலை, கீராநெல்லி, கரிசலாங்கண்ணி இலை, பொன்னாங்கண்ணி, வெற்றிலை, கற்றாழை, கருவேப்பிலை, வெட்டிவேர், அருகம்புல், வேப்பிலை, நெல்லிக்காய், கார்போக அரிசி, கருஞ்சீரகம், ஆவாரம்பூ. நாங்கள் இதை எல்லாத்தையும் 48 ஹார்ஸ் இதை ஸ்லோ ப்ராசஸில் நாங்கள் காசுறோம். அதுக்கப்புறம் 15 டேஸ் என்ன பண்ணுறோன்னா, காசுன அந்த ஹெர்ப்ஸோடையே சன்லைட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். மேலே, அதாவது சூரிய படம் போடுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அதனுடைய இன்னும் அதில் இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாமே அதில் இறங்கிறதுக்காக. ஆக்சுவலாக இறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பொடியும் சேர்ப்போம். இப்போ நாங்கள் சொன்ன ஹெர்ப்ஸை பொடியாகவும் சேர்க்குறோம், விழுதாகவும் சேர்க்குறோம், லீவ்ஸாகவும் சேர்க்குறோம். அதனால் எங்களுடைய ஆயில் ரொம்ப பவராக இருக்குது. அதுவும் ஒரு என்னென்ன ரேஷியோவில் போடணுன்றது எங்களுடைய சீக்ரெட்டு. அதை நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. அந்த குறிப்பிட்ட ரேஷியோவில் போகிறதுனால எங்களுடைய ஆயில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எங்களுடைய கஸ்டமர்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஆயிலை நீங்கள் நிறுத்திடாதீங்க, நாங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது. இது எல்லாமே எங்களுடைய கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக் தான். என்னுடைய ஹேர் சாஃப்டன் ஆகுது. இளநரை எனக்கு இளநரை எனக்கு பரவுறது ஸ்லோடவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு அதிகமாக சிக்கு இருக்குது அப்படின்னு, நம்ம கேர்ள்ஸ்க்கு அதிகமாக சிக்கு ஆகும் இல்லையா, அதிகமாக சிக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு சென்று நீங்கள் சிக்கு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக, அதாவது நம்ம நார்மலாக சிக்கு உடைக்கிறதா ரொம்ப சாஃப்டாக, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, ஆனால் நேச்சுரலாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக சிக்கு உடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஹேர் ஆயில் நாங்கள் எப்பவுமே 10 லிட்டர்ஸ் மட்டும் தான் காசுவோம். அதாவது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேட்டிவ்ஸு, எங்கள் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு, ஷாப் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் காசுவோம். இந்த தடவை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆன்லைனில் போட்டிருக்கோம். ஏன்னா இன்னும் வெளியில் எவ்வளோ ஹேரோடைய பிரச்சனை எல்லாருக்குமே நிறையா இருக்குது, அவங்களுக்கும் இது கிடைக்கணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பொடுகு அதிகமாக இருக்குது, உங்களுடைய எல்லா ஹேர் ஃபால், எல்லா ஹேரோடைய பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க தலையில் நிறைய ஒயிட் ஹேர் இருக்குது. நான் இப்போ இந்த எங்களுடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். நிறையானா ஒரு 10 to, அது ஃபுல்லாக ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு மாறிடாது பிளாக்காக. ஒரு 10 to 20% இருக்கவங்களுக்கு, எனக்கு வெளியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, முடி நரைச்சிருக்குன்னு யாருன்னா சொல்லுவாங்க, நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, நானும் கூட ஃபீல் பண்ணுவேன். எனக்கும் இளநரை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி தடவ ஆரம்பித்தேன். நான் 20 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஹேரோடைய இளநரை ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இவருக்கு நான் இப்போ தடவுறேன் பாருங்கள். லைட்டாக நான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப கூட தேவையில்லை. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரொம்ப எடுத்து தலை ஃபுல்லாக தடவணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சமாக எடுத்து தடவிட்டு சீப்பை எடுத்து நீங்கள் சீவிட்டு வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இளநரை வெளியில் தெரியாது. ஆக்சுவலாக இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. இது ஹேர் உடனே ஒயிட் ஹேர் போயிடுச்சுன்னு நான் சொல்லலை. ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா, ஒயிட் ஹேர் ஹைட் ஆகிடுது, அதாவது மறைஞ்சிட்டு. இந்த எண்ணோட பவர்னால் பிளாக் ஹேர் மட்டும் நமக்கு டாமினண்ட்டாக தெரியுது. அதனால் நமக்கு ஒயிட் ஹேர் இல்லாத மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் தெரியுது. நீங்கள் தடவை உங்களுடைய ஒயிட் ஹேர் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறது ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அடிக்கடி 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ரெடி பண்ணுவோம். நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.